ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே. காலையில் வந்து அசோக் க்ரீன் டீ வேணும்னு கேட்டார். அதனால் அவருக்கு க்ரீன் டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுட்டு க்ரீன் டீ லீவ்ஸ் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டேன். எனக்கு வந்து நான் டீ தான் போட்டேன். டீ எனக்கு மட்டும்தான். ஏன்னா அசோக் வந்து பால், டீ, காஃபியெல்லாம் சாப்பிட மாட்டார். ஸோ அது வந்து போட்டுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு நம்ம வந்து டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூரியும் ஒயிட் குருமாவும் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். அசோக் வந்து இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் கொஞ்சம் பொறுமையாக போவேன் அப்படின்னதுனால அவரே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். பசங்களுக்கு தண்ணி பாட்டில் பிடிச்சி வைக்கிறது, ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறது, வெங்காயம் நறுக்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். மோஸ்ட்லி அவருக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நாங்கள் டீ சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒன்று மாடியில், டெரஸ் கார்டனில், இல்லை வீட்லேயே. பட் எங்கேயாவது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் காலையில் டைமில். பட் அவரும் ரொம்ப ஏர்லியாக கிளம்புற மாதிரி இருந்ததுனா தான் நாங்கள் பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் காலையில் நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பூரிக்கு அந்த குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவு வந்து எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு வச்சுட்டேன். சரி, ஃபஸ்ட்டு மாவு வந்து நம்ம பிசைறதுக்கு முன்னாடி இந்த குருமா வந்து தாளிச்சுட்டு குக்கரில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அது விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அது ஒரு 10 மினிட்ஸ் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குருமாக்கு தான் ரெடி பண்ணேன். தேங்காய் வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் புது தேங்காய் காலையில் உடச்சி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சி ஊற்றி செய்வோம். அதை அரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்னா கொஞ்சம் தேங்காய், அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது கூட இஞ்சி வந்து ஒரு துண்டு, 4 பல்லு பூண்டு சேர்க்கணும். அது வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணலை, அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், கொஞ்சமாக வந்து கல்பாசி, அதுலேயே கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை கட் பண்ணி அதையும் நம்ம போட்டு இதில் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் பெரட்டினாவே போதும். ஸோ தக்காளி வந்து வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதனால் நான் ஜாரில் இருக்கிறதையும் அலசி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம். விசில் வந்து ஒரு 5 விசில் 6 விசில் வரணும். வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து விசில் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் பற்றி சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அது நானுமே வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதை ஷேர் பண்ணுறேன். அந்த ஸ்கீம் பேர் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா. 18 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்து இது என்ரோல் பண்ண முடியும். மந்த்லி வந்து ரொம்ப மினிமலான அமௌண்ட்டு தான். அதாவது 60 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு மந்த்லி பென்ஷன் வந்து 1000 ருபீஸ்லேருந்து 5000 ருபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மந்த்லியோ, குவார்ட்டர்லியோ இல்லை ஹாஃப் இயர்லியோ போகிற மாதிரி நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து மந்த்லி வந்து எனக்கு 5000 பென்ஷன் வேணும் அப்படின்ற பிளானில் நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் 18 இயர்ஸ்லேயே என்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி 210 ருபீஸ் பே பண்ணால் போதும். இன்கேஸ் ஒரு 35 இயர்ஸில் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா 900 ருபீஸ் பே பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த அமௌண்ட் வந்து சின்னதாக தெரியலாம், பென்ஷன் அமௌண்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிறு துளி தான் பெருவெள்ளம். ஸோ இந்த மாதிரி சிறுக சேர்த்தா தான் நம்ம ஆஃப்டர் 60 இயர்ஸ் நம்மளோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.